மகாநதி சீரியலில் இப்போ விஜயம் வந்து சாரதா ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து யமுனா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து நிவீனுமே வராரு. வந்த உடனே யமுனா அழுதுட்டுருக்கதை பார்த்து என்னாச்சு ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு நிவீன் வந்து கேட்குறாரு. இல்லைங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்குறாங்க யமுனா. சாரியா? நீ எந்த விஷயத்துக்காக சாரி கேட்குற? என்கிட்ட நீ நிறையா தப்பு பண்ணியிருக்க. அப்படிங்கிறப்ப எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யமுனா வந்து சொல்கிறாங்க, உங்களையும் காவேரியும் நான் தப்பாக பேசிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. விஜய் வந்து எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்டேன். இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப நான் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி தான் சொல்லுவேன். நாளைக்கு ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு வந்து உடனே நீ வந்து கேட்ப, உன்னையும் காவேரியும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கேட்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? உன்னை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு கூட இப்போ கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிவின் வந்து சொல்கிறாரு. சரி குமரன் என்னை கூப்பிட்டாரு, நான் போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் சொல்ல, அப்படியே அங்கே நானும் வரேன் அப்படின்னு. ஏன் நீ வந்து பண்ணுற பிரச்சனையெல்லாம் பத்தாத எதுக்கு வர அப்படின்னு. இல்லைங்க ப்ளீஸ் என்னை நம்புங்க, நானும் வரேன் அப்படின்னு யமுனா சொன்னதுக்கப்புறமா சரின்னு யமுனாவையுமே கூட்டிகிட்டு போகிறாரு நிவின். இப்போ அங்கே போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னண்ணே இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு விஜயை பார்த்துட்டு. இப்போ வந்து நேராக வந்து கங்காவை தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம யமுனா, என்னடி அமைதியாகவே இருக்க? நான் கர்ப்பமாக இருக்கும்போது எந்தளவுக்கு சந்தோஷப்பட்டேன். ஆனால் காவேரி கர்ப்பமாக இருக்கா, எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு தெரியும்க்கா. ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீலாக இருக்குது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா அப்படின்னு கங்கா கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் நீ போய் காவேரி கிட்ட பேசு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி கிட்ட வந்து போகிறாங்க. அக்கா ரொம்ப சாரிக்கா அப்படின்னு. விடுறி அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் அப்படின்றாங்க காவேரி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமேக்கா, உன்னை போய் தப்பாக பேசிட்டேனேக்கா அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன்ல விடுறி அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு. ஒன்று எப்படிக்கா இருக்குது உடம்புக்கு? உடம்பு பார்த்துக்கோக்கா, எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுக்கா எனக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி விஜய் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இங்கே பார், எப்போவுமே தப்பாக நினைக்காத, எந்த விஷயமும் ஒழுங்காக தெரியாமல் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. உன் புருஷனையும் நீ தப்பாக நினைக்காத, ஏன் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு விஜய். உடனே வந்து ஒரு மாதிரி தலை குனிஞ்சுக்கிறாங்க யமுனா. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னு விஜயை பார்த்து நிவின் கேட்கும்போது, அடுத்து என்ன ஒரு நல்ல வேலை தேடணும், வேலைக்கு போகணும் அப்படின்னோடனே காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.